ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்றத ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, மண்டே மார்க்கெட் ஓப்பனிங் ஒன்று கேப் அப் ஆகலாம், இல்லைன்னா கேப் டவுன் ஆகலாம். என்னோடய தனிப்பட்ட அனாலிசிஸ் படி கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து கேப் அப் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதர்வைஸ் உங்களுக்கு இன்னொரு ஒரு டீட்டெயிலையும் சொல்லியிருந்தேன். சப்போஸ் நம்மளுக்கு நம்ம அந்த 80க்கு மேலே ஓப்பன் பண்ணாமல் சப்போஸ் ஒரு 50 பாயிண்ட்டு இந்த லெவலுக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன நடக்கலாம், சின்னதாக ஒரு அப் மூவ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அங்கேருந்து டவுன்ஃபால் ஆகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுக்கு மேலே அப்சைடில் சொல்லியிருந்தது பார்த்திங்கன்னா 26,175 அந்த ரேஞ்சு நம்ம சொல்லியிருந்தோம். கீழே டவுன் சைடில் நம்ம சொல்லியிருந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கே கிளியராக தெரியும். அதாவது ஃப்ரைடேவோடது அவங்க கிளியர் பண்ணாமல் இருந்தாங்க. அந்த இதுக்கு 26,050 நம்ம சொல்லியிருந்தோம் ஃப்ரைடேவோடது. அதுக்கப்புறமா அதை நெக்ஸ்ட்டு விட்டோம்னா அடுத்தது அதையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்தது 25,950 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம எதுக்காக இந்த ரீசன், எதுக்காக இந்த இது நம்ம சொன்னோம் அப்படின்றது ஒரு சின்னதாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நமக்கு இந்த இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஃப்ரைடே நடந்தது எல்லாமே தெரியும் சார். அதுக்கு முன்னாடி உங்கள் ஜெயக்குமார் பிரதர் அண்டு ஜேம்ஸ், கூகுள் மேட், கார்த்திக் பிரதர், இவங்க எல்லாருமே பாக்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் இவங்க 4 பேரை நான் சொல்கிறேன். எல்லா பேரையும் சொல்லலாம், கொஞ்சம் டைம் லென்த்தியாக போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இவங்க 4 பேரை மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு கேட்டிங்களா பிரதர், உங்களுக்காகவே இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்மளுக்கு இதை பற்றி முன்னாடியே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அகைன் இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பாக்ஸ் ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இந்த லெவல் எடுத்தோம் அப்படின்றத, கேப் அப் ஆகும் அப்படின்றத நம்ம சொன்னோம் அப்படின்றத நம்ம உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். வேறு ஒன்றும் இல்லை, ஃப்ரைடே, அதாவது ஃப்ரைடே நடந்ததில்ல ட்ரேடு, அதுலேருந்து ஓப்பன் பண்ண இடத்துலேருந்து அப்படியே கீழே கொண்டு வாங்க. நம்மளுக்கு 650 நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 58 பாயிண்ட் வருதா, சேம் அவ்வளோதான். இந்த 58 பாயிண்ட்டு தான் இன்றைக்கி உங்களுக்கு கேப் அப்பாக கொடுத்துருப்பாங்க. சரி, எதுக்காக ப்ரோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க? ஏன்னா ஆல்ரெடி அவங்க முன்னாடியே அதை கிளியர் பண்ணியிருக்கணும். கிளியர் பண்ணாமல் என்ன பண்ணாங்க, ஒரு 2 பாயிண்டில் நிப்பாட்டி வச்சுட்டு அப் சைடில் போனாங்க அப்படின்றத நம்ம ஃப்ரைடே மார்க்கெட்லேயும் நம்ம உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் மார்க்கெட்டில் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். ஸோ எதுக்காக இந்த 50 பாயிண்ட் நம்ம மேலே கொடுப்பாங்க, ஜஸ்ட் நம்ம கால்குலேஷன் பண்ணி சொன்னது 26,175. அங்கேருந்து டவுன்ஃபால் ஆனாங்கன்னா ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு 26,050. அடுத்தது தாண்டினாங்கன்னா நம்மளுக்கு 29,950, சாரி 25,950 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? எதுக்காக அந்த கால்குலேஷன் பண்ணி சொன்னோம், அங்கேருந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு அளந்து பாருங்கள், எவ்வளோ பாயிண்ட் கொடுக்குதுன்னு பாருங்கள். அந்த 75க்கு மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு மேலே போய் கொடுத்தாலும் ஒன்று தான், அங்கேருந்து டவுன்ஃபால் ஆனாலும் ஒன்று தான், சேம் தான். ஆனால் நம்மளோட டார்கெட் நம்மளுக்கு கிளியராக ரீச் ஆகிருக்குன்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். ஓகே, இந்த இது நம்ம உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். சரி, இந்த பாக்ஸோட இது நம்ம உங்களுக்கு இப்போ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாக்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு கேட்டிங்களா பிரதர், உங்களுக்காக இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொன்னது தான். பாக்ஸோட இது எடுத்துக்கோங்க. மேலே இந்த, அதாவது மேலே ஹை போனாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து வச்சுக்கோங்க. அதாவது அது ஹை போயிட்டு லோ முடித்தாங்களா, அங்கேருந்து பாக்ஸ் போட்டுக்குங்க. அந்த கரெக்டாக ரெட் கலர் டோஜி போட்டிருக்காங்களா அந்த இடத்துக்கிட்ட அங்கேருந்து எடுத்துகிட்டு வாங்க. இந்த க்ரீன் கலர் கேண்டில், அதாவது அதுக்கு முன்னாடி டோஜி போட்டிருக்காங்களா அதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில். ஸோ அந்த இடத்துல வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை மார்க் பண்ணிட்டீங்க, ஓகேவா? இதை இப்போ மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான விஷயம் புரியும்.
நம்ம ஆல்ரெடி இந்த பாக்ஸ் தியரி பற்றி நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லியிருக்கோம்? முதல் நாள் நம்மளுக்கு அந்த பாக்ஸுக்குள்ளே ட்ரேட் நடக்குதான்னு பார்ப்போம். அப்படி பாக்ஸுக்குள்ளே ட்ரேட் நடந்திருக்குது. 1 டே ஃபுல்லாக ட்ரேட் நடந்துருச்சு நேற்று பாக்ஸுக்குள்ளே. ஸோ அகெயின் வந்து நம்மளுக்கு இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்ன, அடுத்த நாள் எப்படி ட்ரேட் நடக்குது, அந்த பாக்ஸுக்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோமா? இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் எடுத்து பாருங்கள், அதுவும் உங்களுக்கு கிளியராக தெரியும். கரெக்டாக ட்ரேட் நடந்திருக்குதா? சரி, ரைட், ஓகே. அகெயின் வந்து நம்ம அடுத்த கன்ஃபர்மேஷன் எப்படி எடுப்போம் பாக்ஸோட இதுக்கு? அப்படியே நீங்கள் இந்த பக்கம் இங்கிட்ட எடுத்துருங்க, ஓகேவா? இந்த பாக்ஸ்லேருந்து மேலே எந்த லெவலுக்கு போயிருக்குது அந்த இதை அளந்து பார்ப்போம், ஓகேவா? இங்கேருந்து இங்கே வைங்க, 20 பாயிண்ட் வந்திருக்கா? இந்த பாக்ஸ்லேருந்து அங்கே மேலே போனது 20 பாயிண்ட்டு கரெக்டாக சொல்ல போனோம்னா, ஓகேவா? அதே போல் இன்றைக்கி ஃபஸ்ட்டு அந்த இது வந்ததில்லை, அந்த இதுக்கு வச்சு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான விஷயம் புரியுதா? ஸோ இதுதான் பாக்ஸோட ட்ரா பண்ணுறதோட லெவல், அவ்வளோதான். எதுக்காக அந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு ஏன் அதுக்கு மேலே இது பண்ண முடியல, அவங்களால சடனாக கீழே இறங்க முடியல? ஏன்னா மேலே பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே இது தான் கீழேயும் கொடுக்கணும், அதுதான் அவங்களோட கான்செப்ட்டு. அந்த கான்செப்ட் படி தான் ஒர்க் ஆகிருக்கு. சரி, இங்கே மட்டும்தான் ஒர்க் ஆகிருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதர்வைஸ் நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு இது இருக்குல்ல, நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதையும் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இன்னும் கிளியரான விளக்கம் புரியும். 14, ஓகேவா? அப்படியே கீழே வாங்க, இந்த பாக்ஸோட பாட்டம் வச்சு அங்கேருந்து அப்படியே இங்கே கொண்டு வாங்க. புரிஞ்சுதா? இவ்வளோ தான் பாக்ஸ் தேரி கான்செப்டுன்றது. இந்த பாக்ஸ் தேரி கான்செப்ட்னால் இது இவ்வளோ தான், சேம் தான். அதாவது மேலே என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே தான் கீழேயும் கொடுப்பாங்க, கீழே என்ன நடந்திருக்குதோ அதுதான் மேலேயும் நடக்கும், அவ்வளோதான் இந்த பாக்ஸ் தேரி. அதுக்கப்புறமா நம்மளுக்கு இன்னொரு ஒரு கன்ஃபர்மேஷன் எப்படி எடுக்கிறோம், இந்த பாக்ஸோட 50%க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு கிளியராக தெரியுதா? சென்டர் லைன் போதா? 50%க்கு எந்த அளவுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியுதா? அவ்வளோதான், இதுதான் மார்க்கெட்டு. அதாவது பாக்ஸோட கான்செப்ட் படி இவ்வளோ தான் மார்க்கெட்டு. இதுக்கு தகுந்தாப்பில் தான் மார்க்கெட் அகெயின் வந்து உங்களுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக சொல்லிக்கிறேன் இது மூலிமா. சரி, இது ஒன்று நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம். அடுத்த கன்ஃபர்மேஷன் இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மட்டும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்கிறோம். சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. 118 எடுக்கிறோம். எதுக்காக இந்த லெவல் எடுக்கிறோம்? ஏன்னா அங்கே வந்த மார்க்கெட்டு மேலே போய் தான் ஆகணும், ஓகேவா? ஆனால் போகாமல் டவுன் சைடில் கீழே இறங்கி வந்திருக்காங்கன்றது நம்ம ஃப்ரைடேவோட இதுலேயே நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். அந்த 4 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் மேனிப்புலேட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் அவங்க கீழே இறங்கி வந்தாங்க, அதுக்கப்புறமா மார்க்கெட் அப்சைட்லேயே கொண்டு போகல, ஃபுல்லாக அந்த பாக்ஸ்க்குள்ளேயே தான் நம்மளுக்கு ட்ரேட் நடந்துகிட்டே இருந்தது. உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். அப்படியே நீங்கள் வேறு ஒன்றுமே வேணாம், அப்படியே அதே இது எடுத்துக்கோங்க, பாக்ஸோட பாட்டம் வச்சுக்கோங்க, அப்படியே கீழே கொண்டு வாங்க அதே 118க்கு. உங்களுக்கு புரிஞ்சுதா நான் எதுக்காக 950 நான் சொன்னேன்றது? அவ்வளோதான். மேலே கொடுக்க வேண்டிய பாயிண்ட்டை அப்படியே என்ன பண்ணுவாங்க, மேனிப்புலேட் பண்ணி கீழே டவுன் சைடில் இறக்குவாங்கன்றது நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் அது வந்து எப்படி கொடுப்பாங்கன்றது நம்ம கெஸ் பண்ணோம். நம்மளுக்கு அப் சைடில் போயிட்டு அங்கேருந்து டவுன் சைடில் வருவாங்க அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வேணால் நீங்கள் அந்த இதை நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். அங்கேருந்து உங்களுக்கு ஒரு இருங்க, நானே கூட போட்டு காமிக்கிறேன். 175லேருந்து இந்த 950 950
எவ்வளோ வருது? கரெக்டாக வருதா? 225. ஏன் நம்ம அந்த இதை எதுக்காக கொண்டு வந்தோன்றது உங்களுக்கு புரியுதா? இவ்வளோ தான் மார்க்கெட்டு. அந்த 75 2ஆல் பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வருதோ அவ்வளோதான். 3ஆல் பெருக்குனிங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான். மார்க்கெட்டில் இப்படி தான் ரன் பண்ணுறாங்க நம்மளோட அனாலிசிஸ் படி. ஓகேவா? நம்ம இப்போ வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கிளியராக சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸ்கேல் வச்சு எல்லாத்தையுமே அளந்து காமிச்சிட்டு தான் வந்திருக்கேன். சரி, ரைட், ஓகே. அங்கேருந்து நீங்கள் எடுத்ததுக்கு இந்த 225 வந்திருக்குது. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ப்ரோ ஒர்க் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வேணாம். இன்றைக்கி ஹை டு லோ அவ்வளோதான். போட்டு வைங்க, உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான புரியும். கரெக்டாக 5 பாயிண்ட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. உங்களுக்கு புரியுதா? அவ்வளோதான் வித்தியாசமே. 5 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் வந்திருக்குது இதுக்கும் அதுக்கும். 5 பாயிண்ட்டு. ஓகேவா? 225 வச்சோம்னா சாரி 225 வச்சோம்னா எங்கே ப்ரோ வருது? 917 வருதா? இந்த 917க்கு நம்ம 900 சொன்னோம். ஏன்னா ரவுண்டாக தான் மார்க்கெட் ஒர்க் ஆகும். சரி, இந்த 900 நம்ம எதுக்காக சொன்னோம்? வேறு ஒன்றும் வேணாம், அப்படியே கீழே வாங்க. ஆல்ரெடி நம்ம 19ஆம் தேதி போட்டு வச்சுருந்ததோட இதை தொட்டு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா 19ஆம் தேதியே நம்ம இந்த இதை உங்களுக்கு கிளியராக போட்டு வச்சுருந்தோம். இந்த 50%க்கு மார்க்கெட் இன்னும் ரியாக்ட் பண்ணலை அப்படின்றத கிளியராக சொல்லியிருந்தோம். அதாவது ஹோல் டே 50%க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த போன ஹைக்கு மார்க்கெட் இன்னும் ரியாக்ட் பண்ணலை. அடுத்தடுத்த கொடுத்தது இந்த இதுக்கும் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணலை அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மொத்தமாக உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டாங்களா? கரெக்டாக அந்த 217க்கு எந்த அளவுக்கு கொண்டு வந்து மார்க்கெட்டை ஒரு மேனிப்புலேட் பண்ணி பாடியிருக்காங்கன்றது தெரியுதா? இவ்வளோ தான் மார்க்கெட். ஸோ நான் திரும்ப உங்கள் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். மார்க்கெட்டை பற்றி நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்க முடியும். இந்த பாக்ஸ் தேரி நம்ம பாக்ஸை போட்டு காமிச்சிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி. இப்போ எந்த அளவுக்கு நமக்கு பாக்ஸோட இது எந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிளாக இருக்கும்ன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அகைன் உங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயத்த கிளியராக சொல்லிக்கிறேன். பாக்ஸ் நம்ம கண்ட இடத்துல நம்ம எப்படியும் ட்ரா பண்ண முடியாது. நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே பாக்ஸை ட்ரா பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு நம்ம சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அதாவது இப்போ இந்த பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு லென்த்தியாக இழுத்து விட்ருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு அப்படி இதாகுது. இந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸு, அடுத்த பாக்ஸ் இது ஒரு ஸ்டெப்பு மாதிரி போதா, அதை மட்டும் பாருங்கள். இது ஒரு ஸ்டெப்பு, ஓகேவா? அடுத்தது இது ஒரு ஸ்டெப்பு, அகெயின் லாஸ்ட்டு ஸ்டெப்பு மேலே போயிடுச்சு, ஓகேவா? இப்போ மேலே போயிட்டு அடுத்த ஸ்டெப்பு எங்கே இறங்குறாங்க? கீழே இறங்கி வந்திருக்காங்கன்றது கிளியராக புரிஞ்சிருச்சா நமக்கு? இப்போ கீழே இறங்கி வந்துட்டாங்க அடுத்த ஸ்டெப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எங்கே வருவாங்க? இந்த பாக்ஸுக்கு வந்துட்டாங்களா? இப்போ ஒவ்வொரு படிக்கட்டாக மேலே ஏறி போயிருக்காங்க. அகெயின் அங்கே போயிட்டு கிளியர் பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பியும் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி இறங்குறாங்களா? அந்த ஸ்ட்ரகிள் பண்ணி இறங்குற இடத்துல தான் நம்ம பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஏன் அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட் ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் இருக்குது அந்த இடத்துக்கிட்ட. அப்போ இன்டிசிஷன் இருக்கிற மூமெண்டம் இருக்கிற இடத்துக்கிட்ட மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ரியாக்ட் பண்ணும். அடுத்தது நெக்ஸ்ட் டைம் வரும்போது அந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். ஸோ இதோட 50%ஓட பாக்ஸுக்கும் இதுக்கு கிளியராக வருதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பாக்ஸை எடுத்து விட்டுட்டு இந்த பாக்ஸை நம்ம வச்சுக்குவோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இந்த பாக்ஸுமே நம்ம எப்போ போட்டது? ஆல்ரெடி நம்ம 20ஆம் தேதி போட்டு வச்சுருக்கோம். ஆமாம், 20ஆம் தேதி போட்டு வச்சுருந்தோம். அன்றைக்கும் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி கிளியராக சொல்லியிருப்பேன். அதாவது 20ஆம் தேதி நம்மளுக்கு 21ஆம் தேதி நம்மளுக்கு ட்ரேட் நடந்திருக்குது. அதே போல் நம்மளுக்கு 20ஆம் தேதியும் நம்மளுக்கு அந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும்தான் ட்ரேட் நடந்திருக்குதுன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். என்ன ரீசன்? தீபாவளி அடுத்த நாள் 21 தீபாவளி. 20ஆம் தேதி நம்மளுக்கு பாக்ஸுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. அங்கேருந்து கேப்பப் ஆகி போவாங்கன்றதை நம்ம அன்றைக்கி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். எதுக்காக சொல்லியிருந்தோம்? கீழே கொடுக்க வேண்டிய பாயிண்ட்டை அப்படியே மேலே கொடுப்பாங்கன்றது நம்ம கிளியராகவே சொல்லியிருந்தோம்.
அதே மாதிரி தான் கொடுத்து அன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேடு அங்கே பாக்ஸுக்குள்ளேயே முடிச்சிருந்தாங்க. எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். ஓகேவா? சேம் இப்போ உங்களுக்கு இந்த பாக்ஸோட இது தெரியுதா? இங்கேருந்து ஒரு ஸ்டெப்பு, அதாவது இதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு, இங்கேருந்து இதுக்கு ஒரு ஸ்டெப்பு, இங்கேருந்து அடுத்த ஒரு ஸ்டெப், இப்படி வரிசையாக கண்டினியூவாக போகுதா? அவ்வளோதான். இதுதான் பாக்ஸ் தியரியோட கான்செப்ட்டு. பாக்ஸ் தியரிக்கும் இது தான் வரும் நமக்கு. ஓகேவா? சரி, நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரோ இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் அதே கான்செப்ட் தான், நம்மளோட கான்செப்ட் தான். ஏன்னா பாக்ஸோட பாட்டம் வந்து ஒரு கிளியர் பண்ணாமல் தான் இருக்காங்க. கிளியர் பண்ணாமல் இருக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு மேனிப்புலேட் பண்ணி அப் சைடில் கேப் அப் ஆகணும். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கேப் அப்பும் ஆகணும், இல்லைன்னா கேப் டவுன் ஆகி இங்கேருந்து உங்களுக்கு ஒரு அப் சைடில் போகலாம். சரியா? அப் சைடில் போனாங்கன்னா எந்த லெவலுக்கு போவாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை, இந்த பாக்ஸோட டாப் எடுத்துக்கோங்க, 26,150. இது எதுக்காக சொல்கிறோம், இன்றைக்கி ட்ரேடு உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தா தெரியும். பாக்ஸோட அப் சைடில் ஆல்ரெடி ஃப்ரைடே வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃப்ரைடே தான் நம்மளுக்கு கொடுத்தது. இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் இன்றைக்கி பாக்ஸோட பாட்டமில் மட்டும்தான் ட்ரேட் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு மேலே ட்ரேட் நடக்கலை. ஸோ அது ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து நம்மளுக்கு 26,175 நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம ரவுண்டாக எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போ பாக்ஸோடது நம்மளுக்கு கிடச்சிருச்சு, ப்ளஸ் 175 மேலே இருக்குது. அதை நம்ம வந்து ரவுண்ட் ஃபிகராக போட்டோம்னா 150, அவ்வளோதான். ஸோ அந்த 150க்கு நாளைக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து கேப்பப் ஆகி அங்கே பாக்ஸோட டாப்பு போய் கிளியர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு டவுன் சைடில் வரலாம். இல்லையா, நாளைக்கு நம்மளுக்கு ஃபுல் டே வந்து உங்களுக்கு ஒரு சைட்வேஸேவே க்ரியேட் பண்ணிட்டும் போகலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாக்ஸ் தியரி கான்செப்ட் படி இன்றைக்கே வந்து உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட்வேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேலே மட்டும்தான், அதுவும் கரெக்டாக எத்தனை மணிக்கு, கரெக்டாக 3 மணி 2 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் சைடில் போனாங்கன்னா இந்த 26,150க்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும். ஸோ அதை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் வந்து ஒரு சைட்வேஸை க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? சப்போஸ் அப்படி முடிக்கலை, அப்படி கேப்பப் ஆகலை, கேப் டவுன் கொடுக்குறாங்க, கேப் டவுன் கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், 25,850 நம்மளுக்கு இன்னமும் இன்னமும் கிளியர் பண்ணலை. அந்த ஒரு லைன், அந்த ஒரு லெவல் இருக்குது. ரெண்டாவது லெவல் வந்து 25,800, அது நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் அடுத்தது நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது தான் 25,730 உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த 25,730க்கு மார்க்கெட் எந்த அளவுக்கு மேனிப்புலேட் பண்ணி மேலே ஏற்றி கொண்டு போனாங்கன்றது என்னைக்கு, பதினாலாந்தேதி, என்னைக்கு, நவம்பர் 14, 14ஆந்தேதியே நம்மளுக்கு வந்து கீழே வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். அதை பண்ணாமையே அப் சைடில் எந்த அளவில் கொண்டு போனாங்கன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளும் அதை கிளியராக சொல்லிட்டு தான் வந்துட்டு இருந்தோம். ஸோ அது வரைக்கும் வரலாம். சப்போஸ் இதுக்கும் வரல அப்படின்ற பட்சத்தில் ஒரு சைடு வேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே நேற்றுக்கு சொல்லியிருந்தது தான், ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அப் சைடு டவுன் சைடு அப்படின்ற லெவலில் ஒரு பயங்கரமான அப் சைடு மூமெண்ட் கொடுத்துட்டு திரும்ப உடனே சடனாக வந்து டவுன் சைடு மூமெண்ட் கொடுக்கலாம். ஆல்ரெடி இன்றைக்கி நடந்ததுன்னு பார்த்திங்கனாலும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி தான் நடந்திருக்குன்றது. டவுன் சைடில் வந்தாங்க, உடனே ஒரு அப் சைடில் கொண்டு போனாங்க, அதுக்கப்புறம் திரும்பி டவுன் சைடு அப் சைட் அப்படின்றது ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்தாங்களா, ஒரு வாலட்டிலிட்டி க்ரியேட் பண்ணாங்களா, அந்த மாதிரி தான் இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு கொஞ்சம் ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க. ஜஸ்ட்டு வந்து நம்ம சொல்கிறத நீங்கள் அப்படியே எடுத்துக்காதீங்க. நீங்களும் உங்களோட மொபைல்லையோ சரி, உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் சரி, நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து அது உங்களுக்கு நீங்கள் வந்து செயல்முறைப்படுத்தினா தான் உங்களுக்கு அது புரியும்.
ஜஸ்ட்டு நான் சொல்கிறத வச்சு மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து புரியறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஜஸ்ட்டு நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். மார்க்கெட்டில் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்றத நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயம் புரியும். ஜஸ்ட் அகைன் இன்னொன்று நம்ம ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் சொல்கிறதுல ஏதாச்சும் ஒரு தவறு இருந்தால் நீங்கள் உடனே வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க. மெசேஜ்லேயோ இல்லை எதுலையாச்சும் ஒரு இதில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. நான் கண்டிப்பாக வந்து அந்த தவறுகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். ஏன்னா குறைகள் கண்டுபிடிக்கப்பட தான் நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம வந்து ஓரளவுக்கு க்ரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி நேற்று ஒரு பிரதர் சொல்லியிருந்தார், நீங்கள் தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கீங்க மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி. சரி, ரைட்டு, ஓகே. என்ன தவறுன்றதை அவர் சொல்லலை நம்மக்கிட்ட. ஆனால் இருக்கிறத நீங்கள் சரியாக ஒரு தவறான செயலில் நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆல்ரெடி நம்ம 15 வருஷ டேட்டாவை எடுத்து பார்த்துட்டு தான் இந்த மாதிரி தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டுருக்குன்றதை நம்ம கிளியராக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது அவர்கிட்டருந்து நானும் கேட்டிருந்தேன், என்ன தவறு இருக்குது நீங்கள் தயவுசெய்து சொல்லுங்கள், நான் முடிஞ்ச அளவு திருத்திக்கிறேன்னு கேட்டிருந்தேன். பட் அவரும் நம்ம இப்போ வரைக்கும் மெசேஜ் பண்ணலை. ஓகேவா? எதாக இருந்தாலுமே ஓப்பனாக சொல்லுங்கள். பட் அப்போனா தான் நான் என்னோடதை வந்து நான் திருத்திக்க முடியும். ஓகேவா? இது வந்து நான் ஒரு ஃப்ரெண்டுன்ற முறையில் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன். என்கிட்ட தவறுகள் இருந்தால் தைரியமாக தாராளமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். பட் அவர் சொன்னதுலேருந்து நம்ம வந்து பின் வாங்கலை. ஏன்னா நம்மளோட இது வந்து கரெக்டாக இருக்குது. அனாலிசிஸ் வந்து கரெக்டாக இருக்குது. அந்த அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கிறனால தான் இன்றைக்கி மார்க்கெட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றது தெரியும். ஆல்ரெடி அவர் வந்து வெட்னஸ்டே இதில் வந்து மெசேஜ் போட்டிருந்தார். அதுக்கப்புறமா நடந்தது தேர்ஸ்டே, ஃப்ரைடே 2 நாள் நடந்தது. அவர் பார்த்தாரா என்னன்றது தெரில. அன்றைக்கி தான் போட்டிருந்தார். ஸோ அந்த மெசேஜ் மட்டும்தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா அவர் நம்மளுக்கு வந்து எந்த மெசேஜுமே போடல. ஸோ இதே மாதிரி தான் நான் உங்கள்கிட்டே சொல்கிறேன். ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் அதை வந்து திருத்திக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.